بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الله لغفور رحيم. والله يعلم ما تسرون وما تعلنون. صدق الله العظيم. அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். நபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த வாரம் வரை சூரா அன்-நஹல் தேனி என்கிற அத்தியாயத்தினுடைய 17 வசனங்கள் வரை பார்த்தோம். அல்லாஹ் இந்த உலகத்திற்கு புரிந்த ஏராளமான அருட்கொடைகளை வரிசையாக பேசிக்கொண்டு வருகிறான். அந்த வரிசையில் பூமியில் அந்த பூமி ஸ்திரமாக இருப்பதற்காக மலைகளை நட்டு வைத்ததை, ஆறுகளை ஓட வைத்ததை, பூமி முழுக்க பாதைகளை அமைத்து தந்ததை எல்லாம் பேசிய இறைவன், நட்சத்திரங்களை வைத்து மனிதன் வழிபெறுகிறான் என்றெல்லாம் சொன்ன இறைவன், எதுவுமே படைக்காதவர்களும் எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ்வும் ஒன்றா என்ற கேள்வி கேட்டு, இதில் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கேட்டான். 17 வசனங்கள் பார்த்தோம். இப்போது 18 23 வரை உள்ள வசனங்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் வார்த்தைகளை முதலில் கேட்கலாம். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எண்ணினால் அவைகளை எண்ண முடியாது. இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம். அல்லாஹ் மன்னிப்பவன், கிருபையாளன். அல்லாஹு யஅலமு மா துஸிர்ரூன வ மா துஅலினூன். அல்லாஹ் நிச்சயமாக நீங்கள் ரகசியமாக செய்தவைகளையும் அறிகிறான், நீங்கள் பகிரங்கப்படுத்துபவைகளையும் அவன் அறிகிறான். வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி. அல்லாஹ் அல்லாதவைகளை இவர்கள் வணங்குகிறார்களே, அவைகளெல்லாம் லா யஹ்லுகூன ஷைஅன் வ ஹும் யுஹ்லகூன். அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள், அவர்களே படைக்கப்பட்டவர்கள். அம்வாத்துன் கைரு அஹ்யா. அவர்கள் உயிரற்ற பிரேதங்கள், சடலங்கள். வமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன். அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். உங்களினுடைய இறைவன் ஒரே இறைவன். ஃபல்லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি. மறுமையை, ஆখিরাத்தை யார் ஈமான் கொள்ளவில்லையோ, குலூபுஹும் முன்கிரத்துன் வ ஹும் முஸ்தக்பிரூன். பெருமை கொண்ட நிலையில் அவர்கள் உள்ளங்கள் மறுக்கிறது, நிராகரிக்கிறது. லா ஜரம், எந்த சந்தேகமும் இல்லை. அன்னல்லாஹ யஅலமு, நிச்சயமாக இறைவன் அறிகிறான். மா யுஸிர்ரூன வ மா யுஅலினூன். அவர்கள் மறைத்து வைப்பவைகளை, அவைகள் எதை பகிரங்கப்படுத்துகிறார்களோ அதையும் அறிகிறான். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன். அவன் பெருமை கொள்வோரை அவன் விரும்புவதில்லை என்கிற வசனம் வரை சூரா அன்-நஹலினுடைய 23 வசனங்களாகும். அல்லாஹ் இவ்வளவு
வசனங்களில் கடந்த சூறாவினுடைய இந்த வசனங்களில் எல்லாம் அவன் புரிந்த எல்லா நியமத்துகளையும் சொல்லி முடித்துவிட்டு இப்போது அவனுடைய நியமத்துகளை நீங்கள் எண்ணினால் எண்ணி முடிக்க முடியாது, ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது என்கிறார். எண்ணியே முடிக்க முடியாத போது அந்த நியமத்துகளுக்கு நன்றி எப்படி சொல்ல முடியும்? நாம் இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் இருந்து பார்த்தால் அல்லாஹ்வினுடைய நியமத்துகள் பெரும் பெரும் நியமத்துகளை வரிசையாக சொன்னான். வானங்களை படைத்ததை சொன்னான், பூமியை படைத்ததை சொன்னான், கால்நடைகளை மனிதனுக்காக உருவாக்கியதை சொன்னான். இவ்வளவு அழகான படைப்பாக இருக்கிற மனிதனை ஒரே ஒரு துளி இந்திரிய துளியிலிருந்து படைத்ததை சொன்னான். கால்நடைகளை சொல்லியதற்கு பிறகு குதிரையை சொன்னான், கழுதையை சொன்னான், கோவேரி கழுதையை சொன்னான். அதற்கு பிறகு பல்வேறு கனி வகைகள், விவசாயங்கள், செடி கொடிகள் இவைகளை எல்லாம் சொன்னான். வேளாண்மையின் மூலம் கிடைக்கிற தானியங்களை சொன்னான், ஜைத்தூன் மரத்தை சொன்னான், பேரீச்சம்பழ மரத்தை சொன்னான், திராட்சை மரங்களை சொன்னான். கடைசியாக கடலை சொன்னான், கடலுடைய அதிசயங்களை எல்லாம் சொன்னான். அதிலிருந்து கடலிலே இருந்து அவனுக்கு பதமான இறைச்சி கிடைக்கிறது என்று சொன்னான். கடலிலே இருந்து முத்தும் பழமும் இவர்கள் வெளிப்படுத்தி அலங்காரமாய் அணிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னான். இவ்வளவு நியமத்தையும் சொல்லி முடித்துவிட்டு இப்போது சொல்லுகிறான், அல்லாஹ்வினுடைய அருள் வளங்களை, அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால் அவைகளை ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹு தஆலா நிச்சயமாக மன்னிப்பவனும் கிருபை உள்ளவனுமாக இருக்கிறான் என்கிறது வசனம். இதே போல ஒரு வசனம் குர்ஆனின் வேறு ஒரு இடத்தில் வருகிறது. அல்லாஹ்வினுடைய நியமத்துகளை நீங்கள் எண்ணினால் எண்ணி முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நிச்சயமாக மனிதன் அநீதக்காரன், அவன் நன்றியை மறந்தவன் அப்படின்னு வருது அந்த வசனத்துல. இந்த வசனத்துல சொல்றான், எண்ணி முடிக்க முடியாது அவனுடைய நியமத்துகளை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். இறைவனுடைய நியமத்துகளை பொறுத்தவரை ஒன்னே ஒன்று, ஏதாவது நியமத்தை உலகத்தில் எடுத்துக்கொண்டால், ஏதாவது ஒரு நியமத், சிறிய நியமத், அதற்கு மட்டும் நம்முடைய ஆயுள் உள்ளவரைகள் சஜிதா செய்தாலும் அந்த நியமத்திற்கு ஈடாக நன்றி கடனாக செய்துவிட முடியாது. அல்லாஹுவை இவன் எவ்வளவு புகழ்ந்தாலும், அல்லாஹுவிற்கு இவன் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும், இவன் அல்லாஹுவை பொறுத்தவரை குறைவுடையவனாகவே இவன் கருதப்படுகிறான். முதல்ல இறைவனுக்கு முழுமையாய் நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் முதல்ல எதெல்லாம் நியமத்துன்னு தெரியணும். முதல்ல அதே தெரியாது. எத்தனை நியமத் தெரியாது. அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு ஏதாவது கணக்கு வழக்கு இருக்கிறதா தெரியாது. ஒரே ஒரு மனித உடலில் எங்காவது ஒரே ஒரு இடம் பிரச்சனைக்குரியதாக ஆகிவிட்டால் வாழ்க்கை ஸ்தம்பித்து போகிறது. நல்லா இருக்கிற உறுப்பெல்லாம் கூட செயல்படாத மாதிரி எல்லா கவலையும் சேர்ந்து கொள்கிறது. தலையில் ஏதாவது ஒரு நரம்பு அல்லது கை கால்களில் ஏதாவது ஒரு சின்ன சுணக்கம் அல்லது ஏதாவது உண்பதில், உடுத்துவதில், குடிப்பதில், ஜீரணமாகுவதில், அது செரிப்பதில், இதுல ஏதாவது சின்னதா ஒரு பிரச்சனை, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உடலுடைய அமைப்பும் எல்லாம் கெட்டு போய்விடுகிறது. எனவே ரப்பினுடைய நியமத்துகளை முதலில் எண்ண முடிந்தால் தானே அதற்கு பிறகு நன்றி செலுத்த முடியும். இதனால் தான் நாம் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறோம், ரப்பினுடைய ஒரு நியமத்திற்கு கூட முழுமையான நன்றியை எந்த காலத்திலும் செய்யவே முடியாது. அது எவ்வளவு இருக்கும் நியமத்துகள் தெரியல. இப்படி சொல்லலாம், காலமெல்லாம் ஒருவன் நல்லவன் செய்ததாக வைத்துக் கொள்வோம். ஒருவன் பிறந்ததிலிருந்து அல்லது அவன் பருவ வயதை அடைந்ததிலே இருந்து அவன் வஃபாத்தாகிற வரை எக்கச்சக்கமான நல்லவல்களை செஞ்சிருக்கான். நிறைய இபாதத்துகள், உடல் ரீதியான வணக்கங்கள், பொருள் ரீதியான வணக்கங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கான்.
மறுமையில அல்லாஹ் இவனுக்கு கொடுத்த நியமத்துகளோடு ஒப்பிட்டால் இது ஒண்ணுமே இல்லை. ஹதீஸில் இப்படி வருகிறது, ஆதமுடைய மகனுக்கு மறுமையில 3 ஏடுகள் வெளியிலே எடுக்கப்படும். யஹ்ருஜுலி இப்னி ஆதம தவாபீனு ஸலாத்தா, 3 தீவான்கள், 3 ஏடு எடுக்கப்படும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார். ஒரு ஏடு, ஒரு தீவான் முழுக்க முழுக்க இவனுடைய நல்லமல், பூரா அதுல இவனுடைய நல்லமல் தான் இருக்கு. ஒரு 3 நோட்டுன்னு வச்சுங்களேன், 3 ஏடுகள். ஒன்று பூரா இவனுடைய சாலிகான அமல்கள், 2வது பூரா இவனுடைய பாவங்கள், 3வது ஏடு அல்லாஹ் இவனுக்கு இந்த உலகத்தில் புரிந்த நியமத்துகள். கொஞ்சம் எல்லாத்தையும் எல்லாம் ஏட்டுல கொண்டு வர முடியாது, கொஞ்சம் நியமத்துகள். இந்த 3ஐயும் வைத்து எடுத்துக்கொண்டு ஆதமுடைய மகன் விசாரணைக்கு நிறுத்தப்படுகிற போது ரப்பு சொல்லுவானாம், இந்த 3வது ஏடு இருக்கிறதல்லோ நியமத்துகள் என்கிற ஏடு, அந்த ஏட்டில சொல்லுவானாம், கொடுத்த நியமத்துகளுக்கு பகரமாக இவனுடைய நல்ல அமலை எல்லாம் எடுத்துக்கோ. அது அந்த அவனுடைய அமல்களுடைய பதிவேட்டிலே இருக்கிற நல்ல அமல்களை கொஞ்சத்துல உறிஞ்சினவே காலியா போயிடும். ஏன்னா இது நியமத்துகள். இந்த நியமத்துகள் லட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில். அவன் புரிந்த அமல் என்பது ஆக கொசு. தமிழ்ல யானை பசிக்கு சோழபுரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய பதிவேடு, ஒரே ஒரு கொசு மாதிரி இருக்கிற எடுத்து முடித்து விட்டு அதற்கு மேல் இல்லை என்று சொல்லும். அல்லாஹ்வுடைய நியமத்துகள் எவ்வளவு விசாலமானவை என்பதற்காக. அதுக்கப்புறம் அந்த 3வது ஏடு அல்லாஹ்வின் நியமத்துகள். அல்லாஹ்விடம் சொல்லுவான், மஸ்தஃபைது யா ரப்பி, ரப்பே முழுமை அடையவில்லை. கொடுத்த நியமத்துகளில் ஒருவன் காலமெல்லாம், வாழும் காலமெல்லாம் அவன் ரப்புக்கு மாறு செய்யாமல் ரப்பை சார்ந்து நல்ல வணக்கங்களை மாத்திரம் செய்தவனுக்கு இது நிலைமை. அல்லாஹ்வுடைய நியமத்துகளை எண்ண முடியாது என்கிற இந்த வசனம் திருக்குர்ஆனிலே 2 இடத்தில் வருகிறது. 2மே ஆழமான பொருள் கொண்டது. ஒண்ணு வேண்டாம், குர்ஆனுடைய இந்த ஒரு வசனத்தை உட்கார்ந்து யோசிச்சாவே பிரமித்து போய்விட வேண்டும். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை எண்ண முடியாது, யாராலும் எண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்ச நியமத்துகள் சிலது இருக்கு, தெரியாத நியமத்துகள் நிறைய. அல்லாஹ் நமக்கு அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. அல்லாஹ் மறைமுகமாக நாம் இயங்க, நம்முடைய இந்த உலக வாழ்க்கை சரியாக செல்ல தேவையான ஏற்பாடுகளை அல்லாஹ் எக்கச்சக்கமா செஞ்சு வச்சிருக்கான். அந்த நியமத்துகள் நமக்கு புரியாது. சொல்ல போனா மனித அறிவு இறைவனுடைய நியமத்துகளை உணர்வதை விட்டும் குறைவாக இருக்கிறது. ஒரு சந்தேகம் வரலாம், அப்ப நியமத்துக்கு நன்றி செய்யுங்கன்னு சொல்றீங்க, நியமத்தே தெரியலையே. ஏதோ நியமத்து அல்லாஹ் எனக்கு நிறைய செய்திருக்கிறான்னு தனித்தனியா டீட்டெயிலா தெரியாமையே அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த உலகத்தில் முஃமின்களுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் எல்லா படைப்புகளுக்கும் அவன் போட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நியமத்துகள் இவைகள் எல்லாம். எந்த ஒரு சின்ன நியமத்து எதையாவது எடுத்துட்டா கூட அதுக்கு பகரம், அதுக்கு மாற்று இதுல சொல்லுவாங்க, அரபிலே இருக்கு, இன்னமன் நியமத்து யஅரிஃபு கத்ரஹா மன் ஃபகதஹா. நியமத்தை இழந்தவனுக்குத்தான் அதனுடைய அருமை தெரியும். யாருக்கு அது இல்லையோ, பார்வை இழந்தவனுக்கு பார்வை அருமை தெரியும். காது கேளாதவருக்கு செவித்திறனுடைய அருமை தெரியும். இல்லாதவர்களுக்குத்தான் அதனுடைய அருமை எல்லாம் புரியும். ஒரு 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 சின்னதா அடிக்கடி சொல்றது உண்டு. ஒரு யூரின் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், டோட்டல் உடம்பும் தன்னுடைய இயக்கத்துல தாறுமாறாகிடும். வெளியேற வேண்டிய நீர் வெளியேறவில்லை என்றால், மிகப்பெரிய சூஃபி ஒருத்தர் இப்னு சம்மாக்குன்னு ஒருத்தர் இருந்தார். இப்னு சம்மாக் அவரு சும்மா சாதாரணமா முசாவர மாதிரி இருப்பாரு. அரசர்களுக்கே போய் அட்வைஸ் பண்ணுவார், எவனையும் பயப்பட மாட்டார். நேரா போய் அரண்மனையில நின்று அவன் ராஜா சீட்ல உட்காந்துருந்தாலும் சரி, இவர் பாட்டுல நீ எல்லாம் நல்லா இருப்பியா, இப்படி இப்படி எல்லாம் பண்றியா அப்படின்னு கேட்டு வந்துருவார்.
யாருக்கும் பயப்பட மாட்டார். அந்த மாதிரி ஒரு அல்லாஹ்வாலான்னு வைங்களேன், உயிரை நேசர் அவர். ஹாரூன் ரஷீத் பாதுஷாட்ட, ஏன்னா அவர் நல்ல மனுஷன். ஹாரூன் ரஷீத் தனக்கு வந்து உபதேசம் செய்பவர்களை கண்ணியப்படுத்துபவர், உபதேசத்தை கேட்பவர். உபதேசம் செய்பவர் திட்டினால் அந்த திட்டை வாங்கக்கூடிய அளவுக்கு உள்ள பக்குவமான அரசர் அவர். நேர்வழி பெற்ற அப்பாசிய கலீஃபாக்களில் அவருடைய பெயர் முதலாவதாக இடம்பெறும். அப்படிப்பட்ட ஹாரூன் ரஷீத் அவர்கிட்ட போய் இப்னு சம்மாக்கு வந்து அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறப்போ, குளிர்ந்த தண்ணி ஒரு டம்ளர் கொண்டு வா. நீங்க நிறைய தடவை இதை கேட்டிருப்பீங்க, சொற்பொழிவுகள்ல புக்ல படிச்சிருப்பீங்க. குளிர்ந்த தண்ணி ஒரு டம்ளர் கொண்டு வான்னு யாரோ ஒருத்தர் வேலைக்காரன் சொல்லுவார். அவன் வந்து சில் வாட்டர், நல்லா கூல் வாட்டர் ஒரு டம்ளர்ல கொண்டு வருவான். இவரு சம்மாக்கு கேட்பார், மனசு ரொம்ப கூல் வாட்டர் தேடுது, கடுமையான தாகம் அடிக்குது, ஒரு அரை டம்ளர் இந்த தண்ணி உனக்கு இல்லை, கொடுக்கலன்னா, தண்ணியே இல்லாத ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, எவ்வளவு தருவ ஒரு கிளாஸ் தண்ணிக்காக? என் ஆட்சியில பாதியை வேணாலும் கொடுத்துருவேன், என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இந்த நாட்டுல பாதியை கொடுத்துருவேன்னு இவனு சொன்னா திரும்ப கேட்பாரு. சரி, நீ குடிச்சு முடிச்ச உடனே அந்த தண்ணி வெளியே போகலன்னா எவ்வளவு தருவ? சொல்லுவாரு, முழு நாட்டையும் கொடுத்துருவேன் அப்படின்னு. இவனு சம்மாக்கு வழக்கம் போல அவருடைய அட்வைஸுடைய பாணி இது. அப்பதான் கேட்பாரு, ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சு கொஞ்சம் யூரினா போயிட்டா அதுக்குத்தான் உன் நாடு முழுக்கவே தகுதின்னா அதை குடிக்கிறதுக்கு தான் இந்த போட்டியும் பொறாமையுமா? அந்த நாட்டை ஆடுறதுக்கு தான் இவ்வளவு பெரிய இதா? அதாவது குடித்த தண்ணீர் வெளியே போகலைன்னா ஒட்டுமொத்த உடம்புடைய இயக்கம் நின்று போகும். நாம இப்ப கண் பார்வையை பத்தி, காது கேட்கறத பத்தி, கை காலை பத்தி எல்லாம் பேசல. எல்லாம் கொடுத்துருக்கிற அபாரமான அறிவு, மூளை, இதயம், சிந்தனை திறன் அதையெல்லாம் பேசல. ஒன்லி யூரின் மட்டும் நின்று போச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய உபாதைக்கு அவன் ஆளாகிறான். ரப்பினுடைய ஒவ்வொரு பார்ட் உடம்புக்குள்ள வச்சிருக்கிறான். மிகப்பெரிய ஒரு இயந்திர தொழிற்சாலை அது மனித உடல்கள். நிறைய இயந்திரங்கள் இயங்கிட்டு இருக்கு. நாம என்ன இயந்திரத்தை வாங்கி வச்சு போட்டாலும் 5 வருஷம் 10 வருஷத்துல வேலையை காட்டிடும். அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இயந்திரம் 70 வருஷம் 80 வருஷம் எக்ஸ்பைரி ஆகாம, ஒரு இன்னொரு சர்வீஸ் பண்ணாம, கொண்டு போய் எதுவும் பழுதாகாம 70-80 வருஷம் ஒவ்வொரு பார்ட்டும் வேலை செய்யும். நீங்க ஒரு கிரைண்டரோ, ஒரு மிக்சியோ, ஒரு வேற ஏதாவது ரெஃப்ரிஜிரேட்டரோ, ஏதாவது ஒரு மிஷின் அல்லது காருக்கு லாரிக்கு எல்லாம் போடுற எந்திரமோ, எந்த எந்திரமா இருந்தாலும் சரி, வருஷம் வேலை பார்க்கணும். 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது பெரிய வேலை வைக்கும், தூக்கி சமயத்துல கழட்டி போட்டுட்டு வேற ஏதாவது போடணும். இந்த மாற்றங்கள் 70-80 வருஷம் கிட்னி வேலை செய்யுது. கல்லீரல், மண்ணீரல், குடல், ஹார்ட், கிட்னி எல்லாம் வேலை செய்யுது. ரப்பினுடைய ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்து பிடித்து கொண்டு நீங்கள் ஆய்வு செய்தால் அதுக்கே முடியாது. எல்லாம் சொல்றாங்க, நீ நன்றி செலுத்துறதெல்லாம் அப்புறம், நான் எவ்வளவு உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்க எண்ணி பார்க்கறதுக்கே முடியாது. குர்ஆன்ல 2 இடத்துல வர்ற இந்த வசனம் அல்லாஹ் மனித குலத்திற்கு விடுகிற சவால். உன்னால முடிஞ்சா இறைவன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கிறத முதல்ல எண்ணிப்பாரு. எல்லாமே இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ், பெரிய மார்க்க அறிஞர், பன்னூல் ஆசிரியர், நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. இப்னுல் கையும் இன்றைக்கு வரையும் அரபுலகம் போற்றி தூக்கி கொண்டாடக்கூடிய பெரிய ஆளில். அவங்க எழுதுறாங்க, 24,000 தடவை ஒரு நாளைக்கு மூச்சு விடுதான் இந்த ஹார்ட். அதாவது உள்வாங்குவதும் வெளியிடுவதும் மூச்சு இழுத்து விடுறதுங்கிறவல்ல 24,000 தடவை. சும்மா ஒரு தடவையோ 2 தடவையோ நின்றுச்சுன்னா என்னால் இல்லாது. 24,000 தடவையில தூங்கையில் வாங்கும் மூச்சு சுழிமாறி நாளும் ஆச்சுமாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட அது அதோட வேலையை கரெக்டா செய்யுது. தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம சாப்பிட்றது இல்லை, குடிக்கிறது இல்லை, எந்த அசைவும் இல்லை. ஆனா தூங்குறப்பவும் ஹார்ட் அது கரெக்டா இயங்கிட்டு இருக்கும். அது பாட்டுல இழுத்து மூச்சை விட்டுக்கிட்டே இருக்கும். கடமையில சின்னதா மிஸ் ஆச்சுன்னா காலையில ஜனாசா. 24,000 தடவை மூச்சு விடுகிறோம்.
ரப்பு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடு. அதைத்தான் சொல்றான், நான் கொடுத்த ஞாபகத்துகளை உங்களால எண்ணி பார்க்கவே முடியாது. அல்லாஹுவுக்கு முன்னால இவ்வளவு பெரிய ஞாபகத்துகளுக்கும் நன்றி செலுத்தணும். குறைந்தபட்சம் யாரெல்லாம் நீ கொடுத்த அளவுக்கு என்னால நன்றி செலுத்த முடியலைங்கிறதையாவது அவன்கிட்ட சொல்லணும். குர்ஆன்ல வருது, கலீலும் மின் இபாதிய ஷகூர், நன்றிக்குரிய அடியார்கள் என்னுடைய அடியார்கள்ல ஒட்டுமொத்தமா என் படைப்புகள்ல கொஞ்சம் பேர் தான் என்று அல்லாஹ் குர்ஆனில சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க நன்றி செலுத்தக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமா? எப்ப சொன்னாங்க தெரியுமா? அத உங்களுக்கு தான் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்க எதுக்கு இப்படி நடுநிசையில எந்திரிச்சு தொழுகணும்? தஹஜ்ஜத், அது இது, இரவு வணக்கம், சஜ்தாவிலே அழுகை, ரப்புட்ட திரும்ப திரும்ப மன்னிச்சுக்கணும் நீங்க கேட்கறது, உங்களுக்கு தான் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. அப்ப சொன்ன வார்த்தை தான் அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நன்றிக்குரிய அடியானாக நான் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குறைந்தபட்ச நன்றி கூட என்னால் உன்னுடைய ஞாபகத்துகளுக்கு செய்யும். அதை சொன்னா போதும். நான் இப்னுல் கையும் பத்தி சொன்னேன், மிகப்பெரிய ஆலிம்னு சொல்லி. இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ஞாபகத்துகளை சரியா புரிஞ்சவனுங்க இப்படி எல்லாம் பேச மாட்டானுங்க. மனுஷன் வரவே வரக்கூடாத 3 வார்த்தை சொல்றாரு அவர். லீ அப்படின்னு ஒரு வார்த்தை, அரபி வார்த்தை. அன அப்படின்னு ஒரு அரபி வார்த்தை. இந்தி அப்படின்னு ஒரு அரபி வார்த்தை. இந்த 3 வார்த்தை வரவே கூடாதான். லீ அப்படின்னா எனக்கே சொந்தம், அனன்னா நான் தான், இந்தின்னா என்கிட்ட தான். இந்த 3 வார்த்தை வரவே கூடாது. நான் வரக்கூடாது, என்னோடது அப்படிங்கிறது வரக்கூடாது, என்கிட்ட தான் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு நம்ம இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதின ரொம்ப ஃபேமஸான கிதாப் ரூஹ்னு ஒரு கிதாப். ரூஹ பத்தி எழுதின அந்த இதுல எழுதிட்டு வர்றாங்க. ஆனா நான் தான் சொல்றது சைத்தானுடைய அடையாளம். லீ என்னுடையதுன்னு இந்த உலகத்துல சொன்னது ஃபிரௌன், இந்தி அப்படின்னு இந்த உலகத்துல சொன்னது காரும், அதாவது என்னிடம் அப்படின்னு சொன்னது. ஆனா கைரூம் என்று கொண்டு சொன்னான், ஆதமை விட நான் சிறந்தவன், மண்ணால் நீ படைத்த இவரை விட நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சிறந்தவன். இந்த நான் வந்துடுறது முதல்ல நான் வந்ததை இப்லீஸ்க்கு தான் வந்தது நான் அப்படிங்கிறது. 2வது லீ அப்படின்னு ஒரு வாக்கியம், அரபி வாக்கியம், எனக்கு சொந்தம்னு அர்த்தம், என்னோடதுன்னு அர்த்தம். உலகத்துல ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த போது அது ரப்பை பார்த்து அவன் நன்றி செலுத்தணும். அவன் என்ன சொன்னான், லீ முழுக்கும் மிஸ்ர் வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, மிஸ்ர் தேசத்தினுடைய ஆட்சி எனக்கு சொந்தம், இந்த ஆறுகள் எல்லாம் எனது கட்டுப்பாட்டில் ஓடுகிறது. தஜ்ரி மின் தஹ்தி அல் அன்ஹார். மூசா அல்லாஹ் ஒருவன் வந்த உடனே என்ன சொன்னான், நிக்க வச்சுட்டு சொன்னது, இவர் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இவர் வளருவது சிறந்ததா அல்லது நான் சொல்றது சிறந்ததா அப்படின்னு கேட்டான். இவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது, இவர் அப்படி பேசுறாரு அப்படின்னு நபியை பேசினார். என்னுடையது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான கர்வம், இப்லீஸுக்கு அடுத்த கர்வம். இது ஃபிரௌன்கிட்ட இருந்தது, இது வரக்கூடாது. 3வது ஹிந்தி, இதெல்லாம் என்கிட்ட உள்ளது, என்னுடைய முயற்சியால் வந்தது அப்படின்னு எல்லாம் சொல்றது. 2 செல்வத்தை காரூனுக்கு கொடுத்த போது அல்லாஹ் சொன்னானா, இத காரூன் சொன்னானா, இன்னமா ஊதிதுஹு அலா இல்மின் இந்தி, இன்னமா ஊதிதுஹு, இந்த செல்வம் எல்லாம் நான் கொடுக்கப்பட்டது என்னுடைய கல்வியால், என்னுடைய அறிவால், என் திறமையால். இப்போ நிறைய பேர் நினைச்சுக்கிறது பெரிய அளவுல அவங்க பிசினஸ்லயோ அல்லது அவங்க கல்வியிலையோ அவங்க அரசியல் அதிகாரத்திலேயோ அவங்க எதுலையாவது மேல வந்தா இதெல்லாம் என்னால என்னுடைய திறமைன்னு நினைச்சுக்கிறது. நிச்சயமா இல்லை. கைகாலம் முடிச்ச ஒரு ஓரத்துல போட்டான்னா திறமை பூரா முடங்கி போயிடும். நமது திறமையால் மாத்திரம் எதையும் ஒன்றும் செய்ய முடியாது.
ஒவ்வொருத்தரும் தன் திறமையால் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்ற. திறமையால் எனக்கு கிடைத்தது செல்வம் என்று சொன்னவன் காரணம். எனக்குத்தான் இந்த அரசாட்சிகள் எல்லாம் சொந்தவன் என்று பேசிய பிராவன். முதல்ல நானே சிறந்தவன் என்று பேசிய இப்ளீஸ். இந்த 3 வார்த்தை வரக்கூடாது. லீ ஒண்ணு, அன ஒண்ணு, இந்தி ஒண்ணு. நான், எனது, எனக்கே சொந்தம் இப்படிங்கிற மாதிரி உள்ள வார்த்தைகள் எந்த இடத்துல வருதோ அவன் ரப்பினுடைய ஞாபகத்துகளையே புரியலைன்னு இருக்கும். சரி, அல்லாஹ் நமக்கு புரிஞ்சிருக்கிற ஞாபகத்துகளை என்ன முடியாது, என்ன முடியாட்டி நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு சில விஷயங்களை புரிய முடியும். பூராத்தையும் என்ன முடியாது. ரப்பு கொடுத்திருப்பது என்னென்ன எல்லாத்தையும் எல்லாம் தெரிய முடியாது. ஆனா சிலது கண்கூட பார்க்கலாமே, நாம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். 2 கண் பார்வையற்ற ஒருவரை கண்ணாலை பார்க்கிற போது அந்த இடத்துல நம்மளே ஒரு கற்பனையில வச்சிடணும். இந்த பார்வை இல்லாம இடத்துல நாம இருந்திருந்தால் அப்படின்னு யோசிச்சாவே பயமா இருக்கும். வாழ்றதெல்லாம் அப்புறம், பார்வையெல்லாம் போக போறது இல்லை. இவர் மாதிரி இடத்துல கண்ணு நமக்கு போயிருந்தா என்னன்னு யோசிச்சாவே சிலிர்த்து போயிடும். 2 காதும் தெரியாத ஒருத்தருடைய இடத்துல, கேட்காத ஒருத்தருடைய இடத்துல நம்மளை வச்சு கற்பனை பண்ணாவே பயமா இருக்கும். அல்லாஹுவால் எந்த நிஅமத்தெல்லாம் யாருக்கு உரியப்பட்டதோ எடுக்கப்பட்டதோ அவர் இடத்துல எல்லா நிஅமத்தும் இருக்கிற நம்மை கொண்டு போய் அங்கே பொருத்தி பார்க்க வேண்டும். வாய் பேச முடியாத ஒரு ஊமை, ஒரு மாற்றுத்திறனாளி அவருடைய இடத்துல நம்மளை வச்சுக்கிட்டு நம்மை அல்லாஹ் ஊமையாக படைத்திருந்தால், நம்மை அல்லாஹ் பார்வையற்றவராக படைத்திருந்தால், நம்மை காது கேளாதவராக படைத்திருந்தால் அப்படின்னு யோசிச்சாவே போதும். எல்லா நிஅமத்துகளையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா நிஅமத்துகளை என்ன முடியாதுன்னு அல்லாஹ் சொல்ற மாதிரி சில நிஅமத்துகளையாவது நம்மால பார்க்க முடியும். நோயாளிகளை நோய் விசாரிக்கிறதுக்கு போக சொல்றதே எதுக்கு தெரியுமா? வெறுமனே அவருக்கு ஆறுதல் அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். அவருக்கு ஆறுதலுங்கிறது ஒரு நோக்கமா இருக்கலாம். அந்த நோய் இல்லாம ஆண்டவன் நம்மளை வச்சிருக்கான்னு பாக்குறதுக்கு தான். யாராவது ஒருத்தர் பேஷண்டா இருக்காரு, அவருக்கு வாதம் அடித்து படுத்து கிடக்கிறார், மூளை செயலிழந்து படுத்து கிடக்கிறார், இதய நோயில படுத்திருக்கிறார். போய் நிக்கிறவரு ஆண்டவன் எனக்கு இதை வைக்கல, ஆண்டவன் என்னை நல்லா வச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சு பாக்குறதுக்கு தான். நம்ம அந்த நினைப்பே இல்லை. சில பேர் நோய் விசாரிக்கிறதுக்கு போய் உட்கார்ந்தா அதை விட்டு போட்டு எல்லா அட்வைஸும் அவருக்கு பண்ணிட்டு எந்திரிச்சு வந்துருவார். இவர் நமக்கு படிப்பினைக்காகத்தான் நோயாளி. ஜனாசாவுக்கு பின்னாடி போய் நீங்க தொழுவுங்க, அடக்கம் வரை இருந்துட்டு வாங்க, 2 உகது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும்ன்றதுதான் எதுக்கு தெரியுமா? மௌத்தான வீட்டுக்கு ஆறுதலுக்கு கூட போறோம்னு அர்த்தம் அல்ல. நம்ம நாளைக்கு போகணும் அப்படின்னு ஒரு பாடம் நமக்கு அதுல வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்ப நோய் விசாரிக்கிறதுக்கு போறதா இருந்தாலும், ஜனாசாவுக்கு பின்னாடி போறதா இருந்தாலும், இதெல்லாம் முதல்ல அடுத்தவர்களுக்கு நாம் செய்யும் உபகாரம், உதவி, ஆறுதல், தேற்றுவதற்காக அப்படிங்கிறது எல்லாம் விட நமக்கு அதுல பாடம். அதனால தான் நோய் விசாரிக்கிறதுக்கு நாம ஒரு டாக்டரா மாதிரி எல்லா உபதேசம் பண்ணிட்டு வந்துடுவோம். இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்க. அல்லாஹ் இந்த உடம்பு சரியில்லாம மட்டும் போச்சுன்னு வைங்களேன், இந்த விசாரிக்க வர்றவங்கனால ஏற்படுற உபாதை இருக்கு, அதை நோயை விட பயங்கரமா இருக்கும். டாக்டரே சொல்லியிருக்க மாட்டார், அதையெல்லாம் இவர் சொல்லுவார். உட்காந்து இதை தொட்டுறாதீங்க, அதை பார்த்துறாதீங்க, அந்த பக்கமே திரும்பாதீங்க அப்படின்னு. இதுல என்னன்னா, ஒண்ணு பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் சாப்பிட வேணாம் சாப்பிடுங்கன்னு சொல்ற குரூப் ஒண்ணு. இன்னொரு குரூப் என்னன்னா, நாம ஒரு மருத்துவம் பார்த்து 3/4 கிணறு தாண்டி அதுல சேர்ந்திருப்போம். அவர் பிஸ்மில்லான்னு உட்காந்து இந்த மருத்துவமே வானா, இதை விட்டு போட்டு வேற பக்கம் போம்பார். ரூட்டையே மாத்தி விட்டுருவாங்க. அலோபதியா பாக்குறீங்க, சித்தால பாருங்க, சித்தாலயா பாக்குறீங்க, ஹோமியோபதியில பாருங்க, அப்ப இதுல பாருங்க, அதுல பாருங்க, என்னென்னமோ சொல்லி, அதாவது யாரும் வராம இருந்தா போதும் அப்படின்னு பேஷண்ட் நினைக்கிற அளவுக்கு ஆயிரும். யாருமே வர வேண்டான்னு ஒரு அல்லாமா சிறிய சிகுத்தின்னு ஒருத்தர் இருந்தாங்க. சிறிய சிகுத்தின் ஒரு இறைநேசர் உடம்பு சரியில்லாம படுத்துட்டார். அப்போ எல்லாம் விசாரிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இதுல சில பேர்லாம் இப்படி கொஞ்சம் என்ன சொல்றது, அதிக பிரசங்கிகளா பேசுறதுக்கு வருவாங்கல்ல,
பேஷண்ட்ட பேசுறது 2 வார்த்தை அல்லது 3 வார்த்தை டக்குன்னு வெளியே வந்துடணும். நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, எல்லாம் லேசாக்குவான், தைரியமா இருக்கீங்க, அவ்வளவுதான் வந்துடணும். அது ஒரு வைத்தியசாலையில் அவர் படுத்திருக்க எல்லாம் வர வர ஒருத்தர் வந்தவர் ரொம்ப நேரம் போகவே இல்லையா. அவர் பாட்டில் வந்தவர் மகரிபில் வந்தவர் உட்காந்துக்கிட்டே இருக்காருன்னு வைங்களேன், ரொம்ப நேரமா. இவர் எந்திரிச்சு போங்கன்னு சொல்றதுக்கும் கூச்சமா இருக்கு. மெதுவாக சொல்லியிருக்காரு, இது ஒரு வைத்தியசாலை, நான் இங்கே சிகிச்சைக்காக வந்து படுத்திருக்கேன், இங்கே எல்லாருமெல்லாம் வர முடியாது அப்படின்னு மெதுவாக பேசுறாரு. நீ எந்திரிச்சு வெளியே போயான்னு அர்த்தம் அதுக்கு. அதை டைரக்டா சொல்லாம அப்படி மெதுவா பேசிட்டு இருந்திருக்காரு. இது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி வைத்தியசாலை, இங்க யாரும் வரமாட்டாங்க அப்படி இப்படின்னா. அவர் இவர்கிட்ட கேட்டாரா, நான் வேணா கதவை சாத்திட்டுமாங்கிறார். அதாவது வேற யாரும் வர வேணாம், முதல்ல பிரச்சனையே இவர் வந்து உள்ள உட்காந்துருக்கிறதா. இவர் கோபம் வந்து சிரித்து சொன்னாரா, தாப்பா போடுங்க, நீங்களும் வெளியே போயிட்டு தாப்பு போட்டுருங்க, எவனுமே வர வேணாம், யாருமே, நான் இப்படியே கூட படுத்து கிடக்கலாம் அப்படின்னு. சரின்னு எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு போகும்போது சும்மா இருக்காம, நோயாளியுடைய துவா கபூல் ஆகுமாமா, நீங்க எனக்கு துவா செய்யுங்கன்னு இருக்காரு. அப்போதான் சிறு குதி கையெடுத்து துவா செஞ்சாங்களா, அல்லாஹும்ம அல்லிம்ஹும் கைஃப யஊதுனல் மரீத், யாரெல்லாம் நோயாளியை எப்படி விசாரிக்கணும்னு இவங்களுக்கு கத்துக்கொடுன்னு இருக்காரு. அந்த ஆமின்ட்டு போயிட்டாரு. விசாரிக்க போற இடத்துல நோயாளியை விசாரிக்க செல்றது என்னன்னா அவருக்கு அல்ல, முதல்ல நமக்கு பாடம். இந்த நோய் நமக்கு வந்திருந்தால், இவர் படுத்திருக்கிற மாதிரி நாம படுத்திருந்தா, எந்த பேஷண்ட்டை பார்க்கிறப்பவும், எந்த நியமத்துகள் எடுக்கப்பட்ட மனிதர்களை பார்க்கிற போதும் ஒரு மனுஷனுக்கு இந்த பார்வை வந்துச்சுன்னா அல்லாஹ்வினுடைய நியமத்துகளை ஓரளவு புரிய முடியும், முழுசா என்னாலும். அதனால்தான் மருத்துவமனைகளிலே நோய் விசாரிக்க சொல்லுகிறோம், துக்க நிகழ்வுகளிலே பங்கெடுக்க சொல்லுகிறோம், அதனால் தான் ஜனாசாக்களிலே பங்கெடுக்க சொல்கிறோம். இதெல்லாம் வந்து வெறுமனே அட்வைஸ் மட்டுமல்ல, நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்து சுன்னத்தாக்கியும் போனாங்க, சுன்னத்தாக்கிட்டு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரா இருந்தாலும் சரி விசாரிக்க வந்துருவாங்க. அதிகபட்சமா ஒரு 2 நாள் அவர் தொழுகையில இல்லை, 3 நாள் தொழுகையில இல்லை அப்படின்னா விசாரிப்பாங்க, அவரை காணுமே அப்படிம்பாங்க. சஹாபாக்கள் தகுந்த காரணம் ஏதாவது சொல்லுவாங்க. அவர் வெளியே போயிருக்கார், வியாபாரத்துக்காக அவர் ஷாமுக்கு போயிட்டார், அவர் உடல்நலம் சரியில்லை. உடல்நலம் சரியில்லைன்னு சொன்னா ஒரு 4-5 பேர்த்தோட போயிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் விசாரிப்பாங்க, துவா செஞ்சுட்டு வருவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கம். இந்த மாதிரி விசாரிக்க செல்லுகிற இடத்தில் கிடைக்கிற முதல் பலன் என்னன்னா, இவன் ரப்பு தனக்கு கொடுத்த நியமத்தை நிச்சயமாக இவன் புரிகிறார். என்னன்னா அப்படி பார்க்கும் போதுதான் நமக்கு அல்லாஹ் நம்மளை அவன் நல்லா வச்சிருக்கான்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். நமக்கு இது இல்லை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதையும் வந்து வெளிப்படையா சொல்லக்கூடாது, மனசுக்குள்ள சொல்லணும். நேராக போய் பேஷண்ட்டே உடனே ஆண்டவன் இப்படி வச்சிருக்கான், என்னை நல்லா வச்சிருக்கான் அல்ஹம்துலில்லாஹ்னா அப்புறம் அவரு நீ சொன்ன அல்ஹம்துலில்லாஹ்லயே போய் சேர்ந்துருவாரு. அவங்கள்ட்ட சொல்றப்போ அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. ஒரு பேஷண்ட் இருக்கிறாரு, எதுலயோ ஒண்ணு பாதிக்கப்பட்டிருக்காரு, மனசுல நமக்கு ரசூலுல்லாஹ்வே சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அல்லாஹ் ஏதாவது நியமத்தை புரிஞ்சா என்ன வார்த்தை சொல்லணும், மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தவங்களுக்கு ஏதாவது அல்லாஹ் ஒரு நியமத்து புரிஞ்சதா நீங்க பார்த்தாலோ கேட்டாலோ மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், இந்த 2 வார்த்தையில வித்தியாசம் வருது. எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நானா அல்லாஹ்வை புகழணும், நான் என்ன சொல்லணும், எனக்கு கொடுத்திருப்பதை மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்ல, மாஷா அல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய நாட்டம், அவன் கொடுத்தான். லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற எந்த சக்தி கிடையாது. எனக்கு இப்போ ஒரு வீடு கொடுத்தான், அல்லாஹ் தான் கொடுத்தான். எனக்கு ஒரு தொழில் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்தான். ஒரு வாகனம் கொடுத்தான், அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த சக்தியும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நாம நம்மளை வந்து ஒத்துக்கிறது. அல்லாஹ்ட்ட வேற யாருக்காவது கொடுத்துருக்காங்க, அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அவரு இந்த விஷயத்துல இப்படி ஒரு உயர்வை அடைந்திருக்கிறார், ஒரு லாபத்தை அடைந்திருக்கிறார், அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இதெல்லாம் கேள்விப்படும் போது மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் இந்த 2 வார்த்தை சொல்லணும். யாராவது உடல்நலம் சரியில்லாமலோ அல்லது நமக்கு இருக்கிற ஒண்ணு அவங்களுக்கு இல்லை, பார்வையோ கேள்வியோ வாய் பேச்சோ ஏதோ ஒண்ணு அவருக்கு மிஸ்ஸிங்,
அவர் காது படுற மாதிரியே என்னை எல்லாம் நல்லா வச்சிருக்கிறான். அது பெரிய தவறு. அது அவங்கள ஹூண்டிங் பண்ற மாதிரி உள்ள வார்த்தை. அவர்கிட்டயே போய் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றது. உன்னை விட என்னை நன்றாக வைத்திருக்கிறானே அல்லாஹ் அப்படின்னு தெரியப்படுத்தக்கூடாது. சூரா கஹ்ஃப்ல வருது. ஒரு கஹ்ஃபினுடைய வசனங்களுக்கு இடையில 2 பேரு எல்லாம் நியமத்துகளை கொடுப்பான். ஒருத்தனுக்கு பெரிய தோட்டம், துறவு, அது இதுன்னு நல்ல வசதி வாய்ப்பு. அவன் எல்லாம் வந்த உடனே என்னால வந்ததுங்கிற மாதிரி கெத்துல பேசுவான். இந்த வசனம் எல்லாம் கஹ்ஃப்ல வருது. நாம ஓதும்போது ஆனா அக்ஸரு மின்க மாலம் வ அஅஸ்ஸு நஃபரா, நிறைய காசு இருக்கு, என்கிட்ட பெரிய படம் இருக்கு. மா அظن அன் தபீத ஹாதிஹி அபதா, இந்த சொத்து பத்து, இந்த பெரிய பிரம்மாண்டம் இதெல்லாம் அழிஞ்சு போற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. நீங்கெல்லாம் என்னமோ கியாமத்து வருது அப்படி இப்படிங்கிற வர்ற மாதிரியும் தெரியல. மா அظن ஸாஅத காயிமத்தன், வராது, கியாமத்தெல்லாம் வராது. ஒருவேளை வந்துச்சுன்னா நான் ரப்பிட்ட போனாலும் இங்கேயே இவ்வளோ எனக்கு இருக்கு, அங்க இதை விட பயங்கரமா இருக்கும்னு சொல்லியிருக்கான். வலையும் ருதித்து இலா ரப்பி லஅஜிதன்ன கைரம் மின்ஹா முன்கலபா, அங்க போறப்ப இன்னும் இதை விட நிறைய இருக்கும். அப்பதான் அவன் கூட உள்ள நல்லடியார் சொல்லுவாரு, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய தோப்பு கொடுத்துருக்கிறான், இவ்வளவு பெரிய கார்டன், பூங்கா. நீ என்ன வலவுலா இத்தகல்த ஜன்னதக, உன் தோட்டத்தில் நீ நுழையும் போது குல்த மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு நீ சொல்லியிருந்தீன்னா நல்லா இருந்திருக்கும். இன் தரணி அன அகல்ல மின் கமாலம் வவலதா, எனக்கெல்லாம் காசு கம்மி, குழந்தைகள் கம்மி, என்ன செல்வம் கம்மியா இருந்தாலும் ரப்பு கொடுத்தது எதுவா இருந்தாலும் கிடைக்கிறப்ப நீ இந்த வார்த்தை சொல்லியிருக்கணும், மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லியிருக்கணும். நீ அந்த வார்த்தையை சொல்லலை. அவன் அந்த வார்த்தையை கடைசி வரையும் சொல்லலை. என்ன ஆச்சுன்னு சொல்றான். ஒரு பேஜ் அளவுக்கு அந்த 2 பேருடைய உரையாடல் தான் வருது காவுல. லாஸ்ட்ல என்ன வருது தெரியுமா? وَأُحِيطَ بِثَمَرِهِ فَأَصْبَحَ يُقَلِّبُ كَفَّيْهِ عَلَى مَا أَنفَقَ فِيهَا وَهِيَ خَاوِيَةٌ عَلَى عُرُوشِهَا, அவன் தோட்டத்தை பூரா நல்லா சுருட்டி எடுத்து அழிச்சு முடிச்சிட்டான். அப்படி ஒரு தோட்டமே அங்க இல்லாத மாதிரி பண்ணிட்டான். தீக்கிரையாகி பஸ்மமாகி விட்டான். அப்போ தன்னுடைய கைகளை புரட்டி கொண்டு, தன்னுடைய கைகளை தாறுமாறாக புரட்டியவனாக அவன் செலவழிச்ச செல்வம், காசு, பணம் எல்லாத்தையும் நினைச்சு எல்லாம் அவன் தோட்டத்தினுடைய மரங்கள் வேரோடு சாய்ந்ததை பார்த்து விட்டு சொல்லியிருப்பானாம், முஷ்ரிக் பிரப்பி அஹதா, நான் என் ரப்ப மறந்திருக்க கூடாது, என் ரப்ப மறுத்திருக்க கூடாது, எனக்கு இப்படி ஆயிடுச்சே. எந்த நியமத்தை பார்க்கிற போதும் ஆட்டோமேட்டிக்கா வாயில வர வேண்டிய வார்த்தை நமக்கான நியமத்துகள் என்று வருகிற போது மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, நமக்கு அல்ல அடுத்தவங்களுக்குன்னு சொன்னா நல்ல எண்ணம் உள்ள ஒரு முஸ்லிமா இருந்தா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லான்னு வாயில வரும். சில பேர் உருன்னு ஆயிடுவாங்க. அதோட அவர் நல்லா இருக்காராமா, அவருக்கு இவ்வளவு கிடைச்சிருச்சாமா, அவரோட இடம் வித்துருச்சாமா, அவருக்கு இதாயிருச்சாமா, பதவி உயர்வு கிடைச்சிருச்சாமா, அவர் பாஸ் ஆயிட்டாராமா, ஏதாவது ஒண்ணு சொன்ன உடனே அப்படியே உருன்னு மூஞ்சிய வச்சுக்குவார், மனசுக்குள்ள பொங்குவார். இது அல்ல சுன்னத்து. மாஷா அல்லாஹு தபாரக்கல்லான்னு சொல்லணும். சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்தில் எந்த நியமத்தை அல்லாஹ் யாருக்காவது எடுத்துட்டானோ அவங்கள பார்க்கும்போது நம்முடைய வாயால மனசுல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு வரணும். மௌத்தை போய் பார்க்க போறோம், மனசுக்குள்ள மௌத்தை பார்க்கிற ஜனாசா பார்க்கறதுக்குள்ள நினைப்பு என்ன தெரியுமா வரணும்? இங்க கூட வருது, அம்மாத்துன் கைரு அஹ்யா, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் உயிரற்ற பிரேதங்கள், ரப்புக்கு மட்டும்தான் ஹயாத் இருக்கு. யார் மௌத்துன்னு சொன்னாலும் சுபஹான மல்லா யமூத்து அல்லது சுபஹானல் ஹய்யில்லதி லா யமூத், மௌத்தாகாதவன் ரப்பு மட்டும்தான். இந்த வார்த்தை வரணும், நம்ம மனசுல வரணும். ஒரு நியமத்து எங்கு இல்லாம மௌத்தோ ஹயாத்தோ உடம்பு சரியில்லாம போறதோ எதா இருந்தாலும் நம்மள்கிட்ட அந்த நியமத்து இருக்கிறது அவர்கிட்ட இல்லை. தானாக அல்லாஹுவை நோக்கி வார்த்தை போகணும். சுப்ஹான் அல்லாவோ அல்ஹம்துலில்லாவோ அல்லது இங்க வந்திருக்கிற மாதிரி மாஷா அல்லா தபாரக் அல்லாவோ, உன்னை விட நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத வாயிலேயே சொல்லக்கூடாது. யார் மனமும் புண்படாதபடி எல்லாம் அந்த மாதிரி உள்ள வார்த்தைகள் இருக்கக்கூடாது.
எனவே ரப்பு சொல்லுகிறான், நீங்கள் நன்றி செலுத்துவதெல்லாம் அதுக்கப்புறம் குறைந்தபட்சம். ஏன்னா ஒருத்தன் என்ன ஆரம்பிச்சான்னாலே வெக்கமாயிருவான். அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கானா அப்படின்னு ஒருத்தன் லேசா என்ன ஆரம்பிச்சாவே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெட்கம் வந்துடும். ஒரு ஒரு வாய் உணவு அல்லது ஒரே ஒரு ரொட்டி அல்லது ஒரு கிளாஸ் தண்ணி, இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்ததுன்னு நாம யோசிச்சோம்னா அது அந்த யோசனையே நமக்கு முழுமை அடையாது. முதல்ல ஒரு ஒரு வாய் சாப்பாடு, இந்த சாப்பாட்டுக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்கணும். அல்லாஹ் அக்பர். சூரியன், சந்திரன், காற்று, வெப்பம், வெயில், தண்ணி, சீதோஷ்ண நிலை, பூமி, மண், விவசாயி, விவசாயம், இப்படியே கொண்டு வந்து அவன் வித்தாக்கி அரிசியை எடுத்து கொடுக்குற வரைக்குமே 1000 வேலை இருக்கு. அத்தனை வேலையும் முடிஞ்சு அதை அரிசியாகி அது வந்து நெல் அரிசி அப்படி இப்படின்னு வந்து நம்ம வீட்டுக்கு உள்ள வந்து அது நம்ம சட்டிக்குள்ள அடுப்புக்குள்ள வந்து நமக்கு சாப்பாடாகி முன்னாடி வந்து உட்கார்றதுக்குள்ள நாம கையில எடுத்திருக்கிற இந்த ஒரு கவலத்திற்கு பின்னால் ரொம்ப 1000 வேலைகள் செய்திருக்கிறான். சாப்பிடுகிற ஒரு ரொட்டியினுடைய கோதுமை வந்த வரலாறு யோசித்தால் பல 100 பேர் கண்ணுக்கு தெரிவார்கள். அதுல பல 100 பேர் வெளியில வேலை செய்யறவங்க தான். அதாவது அரைக்கிறவங்க, விவசாயி, திருகையில மாவாட்டுறவங்க, இப்படி எல்லாம் உள்ளவங்க தான் தெரியும். அதை விதையை ஆக்கி கொடுத்த ரப்பு கண்ணுக்கு தெரிய மாட்டான். அது எக்கச்சக்கம். அதை தூக்கி ஒரு விதையை மட்டும் போடுறான். சூரா வாக்கியால அல்லாஹ் சொல்றானே, அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். விதையை தூவிட்டு போயிடுறீங்களே, விவசாயம் நீங்க பண்றீங்களா நான் பண்றேன்னான்னு கேட்கிறான். அஃபரஐதும் மா தஹ்ருஸூன். நீங்கள் விதையை தூவி விட்டு போய் விடுகிறீர்கள். அன்தும் தஸ்ரஊனஹு. விவசாயம் நீங்களா பண்றீங்க அம் நஹ்னு ஸாரிஊன், அல்லது நான் பண்றேனா அப்படின்னு கேட்கிறான். நிச்சயமா விவசாயம் பண்றது ரப்பு தான். நாம விதையை போடுறோம், விதையை அவன் முடிச்சுட்டான்னா, அதாவது எண்ணத்தை கொண்டு போய் மண்ணில் போட்டாலும் மக்கி போயிடும். மக்கி போறதுக்காகத்தான் மண்ணுக்குள்ளேயே போடுவோம். ஜனாசாவை அப்படி மேல்டாப்புல எங்கேயாவது வைக்கலாம்ல, வைக்கிறது இல்லை. 6 அடி தோண்டி உள்ள வைக்கிற காரணம் என்னன்னா அந்த உடம்பு மக்கணும், எலும்பெல்லாம் மக்கணும். எலும்புகளை எல்லாம் மண்களும் செல்களும் எல்லாம் அரிச்சு பூரா இதாகி ஒரு உடல் மக்கி போக வேண்டுமானால், ஒரு பொருள் மக்கி போக வேண்டுமானால் மண்ணில் புதைக்கணும். ஆனா பூமிக்குள்ளே போடப்படக்கூடிய எல்லா பொருட்களையும் மக்க செய்கிற இறைவன் விதையை மட்டும் மக்க விட மாட்டேங்கிறான். ஹயாத்தை கொடுத்து வெளியே எந்திரிக்க விடுறான். அது எந்திரிச்சு வருது. நம்ம ரொட்டிக்கு பின்னாடி அங்கிருந்து ஆரம்பிக்கணும். நம்ம ரொட்டிக்கு பின்னாலே இருக்கிற நியமத்துகளைன்னு யோசிச்சோம்னா அங்கிருந்து ஆரம்பிக்கணும். அந்த வித்தை விதைக்க செய்து பூமியிலிருந்து பிளக்க செய்து பூமிக்குள்ளே போன பொருளெல்லாம் மக்கி போய்விடும். அது என்னவா இருந்தாலும் சரி, நான் விதை மக்கி போவார். ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா. அவன் வந்து அந்த வித்தை உழைக்க செய்து கொண்டு வருவான். இப்ப இதெல்லாம் வந்து ஒருத்தன் லேசா ஒரு கவலை உணவுக்கு பின்னால் இருப்பதை, ஒரு ரொட்டிக்கு பின்னால் உள்ளதை யோசிச்சு பார்த்தான்னா எக்கச்சக்கமான பேர் அதற்குள்ளே இருப்பார்கள். நான் புரிஞ்ச நியமத்துகளை நீங்கள் யோசித்து பார்த்தால் அதை எண்ணி முடிக்க முடியாதுன்னு சொல்றானே. எண்ணி முடிக்கவும் முடியாது. ஒருவேளை தெரிஞ்சா இவனால தெரிஞ்சதுக்கே முதல்ல நன்றி செலுத்துறது இல்லை. இப்போ இவனுக்கு அன்பார்வை இருக்கு, இவனுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய நியமத்து, நன்றி செலுத்துறது இல்லையே. பொதுவாகவே மனுஷனுக்கு 2 பழக்கம் இருக்கு. சீக்கிரமா மறந்துடுவான் ஒண்ணு, இன்னொன்னு சீக்கிரமா சடைஞ்சிருவான் 2. இந்த 2 தான் ரப்புக்கு தெரிய. இன்னல் இன்சான மஜ்பூலுன் அலல் மலாலதி வன் நிஸ்யான் அப்படிம்பாங்க. சீக்கிரமா மறதி வரும், சீக்கிரமா சடவு வரும். ரப்பை குறித்த நியமத்துகளை எல்லாம் தெரிந்ததற்கு பிறகும் கூட இன்னொன்னு இருக்கு, அசட்டை வரும். மறதி, அசட்டை, சடைவு. ரப்பனுடைய நியமத்துகளுக்கு இவன் நன்றி செலுத்தாமல் இருப்பதற்கு காரணம்.
ஒரு தடவை சொல்றோம், அது புரியுது, கொஞ்ச நாள் கழிச்சு பழசா போயிடும். அல்லது இவன் மறந்துடுவான், ரப்பு இவ்வளவு பெருசு நமக்கு செஞ்சிருக்கானேங்கிறத மறந்துடுவான். அல்லது பாராமுகமா தெரியும் அல்லாஹ் இவ்வளவு செஞ்சிருக்கான்னு தெரியும், ஆனா பாராமுகமாக கஃப்லத்துன்னு அரபியில சொல்லுவாங்க, அசட்டையா இருக்கிறது அது இருக்கும். அல்லது கொஞ்ச நாள் செஞ்ச உடனே இவனுக்கு சடவு வந்துடும், சும்மா தொழுது தொழுது அப்படி ஓரளவுக்கு போதும் அப்படின்றோம். அந்த நேரம் பார்த்து நமக்கு அறவே தொழுகாதவன்லாம் கண்ணில் படுவான். அவனெல்லாம் என்ன வரவா செய்யறான், ஏதோ நம்ம கரெக்டா போயிட்டு தான் இருக்கிறோம் ஓரளவு. இதுல மேல போறதுக்கே விடமாட்டாங்க, திரும்ப திரும்ப கீழே தான். அவனை பார்த்து இவனை பார்த்து நம்மளை கொஞ்சம் தேத்திக்கிறது, இது சடைவில் ஆழ்த்தக்கூடியது. இந்த மூணும் கண்டிப்பாக மனிதன் இயற்கை. அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகள்னு யோசிச்சா ஆயிரங்களில் லட்சங்களில் கோடிகளில் அதெல்லாம் வேணாம். ஹதீஸ்ல வர்ற மாதிரி உலகத்துல இருக்கிற இதுல நிஅமத்துகள்லயே பெரிய நிஅமத்து ஆரோக்கியம், உடல் நலம். உடல் நலம் நீங்க யார்கிட்டையாவது கூப்பிட்டு எது பெரிய நிஅமத்துன்னு கேட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இதெல்லாம் பேட்டிகள்லாம் வந்தது, நிறைய வந்தது, எல்லாமே தோல்வியில போய் முடியும். காசு எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லதல்ல. காசு சொல்லுவோம் நம்ம, காசு இருந்தா நல்லதுன்னு. எல்லாத்துக்கையிலையும் காசு கொடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் காசு யூஸ் ஆகாது. யாரு தேவை உள்ளவனா அவன்கிட்ட கொண்டு போய் காசை கொடுத்தோம்னா அவன் ஆஹா பயங்கரம் நமக்கு கிடைச்சிருச்சு, கத்தையா கிடைச்சிருச்சுன்னு நினைப்பான். ஆல்ரெடி ரைடு போயிருக்குது, ஐடி ரைடு, அங்க எல்லாம் செக் பண்ணி எண்ணிட்டு இருக்கிறாங்க. கொண்டு போய் ஒரு கட்டை கொடுத்தீங்கன்னா தூக்கிட்டு போய் பிரச்சனையா அதான்டுவான். எல்லாத்துக்கும் காசு ஒத்து வராது. எல்லாத்துக்கும் நம்ம என்னென்ன உணவு எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் எந்த பொருளும் உலகத்துல கொடுக்க முடியாது. ஆனா அவ்வளவு பேரும் உலகத்தின் படைப்புகள் எல்லாருக்கும் தேவையானது உடல் நலம். இதனாலதான் இப்பதான் அந்த ஹதீஸ் யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, யா அப்பாஸ் இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா சஅல்தல்லாஹ ஃபஸ்அலில் ஆஃபியா. எதை கேட்கறதுனாலும் அல்லாட்ட கேளு, அல்லாட்ட கேட்கறதுல ஆஃபியத்தை கேளு. உலகத்துல அதாவது உங்களுக்கு ஒரு துவா மட்டும் கேளுங்க, அல்லாஹ் கபூல் செய்வான். வேற எதுவுமே உங்களுக்கு சான்ஸ் இல்லை. ஒன்லி ஒன், ஒரே துவா தான். என்ன கேட்பீங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆஃபியத்தை கேளுங்க. உடல் நலம். உடல் நலத்தை மனுஷன், ஆடு மாடு மிருகம் உலகத்தில் உள்ள எல்லா படைப்பும் அதை கேட்கும், உடல் நலத்தை. நீங்க காசை எல்லோரும் விரும்ப மாட்டார்கள், துணிமணி எல்லாரும் விரும்ப மாட்டாங்க, உணவு எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. நீங்கள் எதை கொடுத்தார்? அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஸல்லல்லாஹுல் ஆஃபியா. அல்லாஹ்ட்ட எப்போ கேட்கறதுனாலும் அல்லாஹ் இடத்துல கேட்கிற போது யாரெல்லாம் ஆஃபியத்து கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஆஃபியத்து இல்லாத, ஆஃபியத்து நல்லா இருந்த நேரத்துல நமக்கு அது புரியாது. எப்பவுமே மனுஷ சமுதாயத்தில் இந்த ஆஃபியத்து ஒன்னெல்லாம் மிஸ் ஆகும் போதுதான் நம்ம இதை செஞ்சிருக்கலாம், நம்ம இதை செஞ்சிருக்கலாம், இப்படி எல்லாம் அது மிஸ் ஆனதுக்கு பிறகு யோசனை வரும். எல்லா ஹதீஸ் கிதாபுகள்லையும் கிதாபுல் ரிகாக் என்று சொல்லி ஆன்மீகத்தை பற்றிய பாடத்தினுடைய முதல்ல இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கும். என்ன ஹதீஸ் தெரியுமா? நிஅமத்தானி அஸீமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ் அஸ்ஸஹத்து வல் ஃபராஹ். ரெண்டு நிஅமத் இருக்கிறது உலகத்துல, பயங்கரமான ரெண்டு நிஅமத். அந்த நிஅமத்துல அதிகமான மக்கள் அசட்டையாக இருக்கிறார்கள், அதாவது அதனுடைய வேல்யூ புரியாம இருக்கிறாங்க. ரெண்டு நிஅமத். என்ன நிஅமத்? ஒண்ணு உடல் நலம், இன்னொன்னு ஓய்வு. அதாவது இப்ப டைம் இருக்குது, ஒரு நேரத்துல வரும், அதுக்கெல்லாம் நமக்கு நேரமும் இருக்காது, உடம்பும் ஒத்துழைக்காது. அஸ்ஸஹத்து வல் ஃபராஹ். ஒருவன் ரப்பை வணங்குவதற்கு அவனுக்கு ஒரு ஓய்வு நேரம் ஒதுக்கி இருப்பது என்பது ஒரு நிஅமத். அதை செய்வதற்கு இவனுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது என்பது ஒரு நிஅமத். இந்த ரெண்டும் ரொம்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிகமான ஜனங்கள் இதிலே அசட்டையாக இருக்கிறார்கள். உண்மைதான். அதாவது நம்ம இனிமேல் சேர்ல உட்கார்ந்தான் தொழுக முடியும், ருக்கு சுஜூதே நம்மளால செய்ய முடியாதுங்கிற மாதிரி கட்டம் வர்றப்ப அவருக்கு ஆசை வருது, நம்மளும் தொழுகலாமே. நல்லா இருந்த காலத்துல எல்லாம் வா வான்னு கூப்பிட்ட போடலாம், அவர் வரல.
அப்போல்லாம் நல்லா கை கால் இருந்தப்போ வரலாம் வரல. இப்ப சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தராவியா தொழணும்னு ஆசைப்படுறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே ஒண்ணு நீங்கியதற்கு பிறகு அவருக்கு அவ்வளவு ஆசை வருகிறது. நீங்குவதற்கு முன்னால் நாயகம் சொல்ற மாதிரி அவர்கள் அசட்டையாக இருக்கிறார்கள். அப்படியே அல்லாம இப்னு சம்மாக் அவங்களை பத்தி சொன்னோம். இப்னு சம்மாக்கு மாதிரியே பெரியவர்களுக்கு அரசர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்கிற ஞானி இறைநேசர் வஹப் இப்னு முனப்பஹ் அப்படிங்கிறவங்க. வஹப் இப்னு முனப்பஹ் அவங்க எழுதியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா, மனுஷன் என்ன பண்றான்னு தெரியுமா, காசை தேடுறப்போ இவனும் ஆரோக்கியமும் சேர்ந்து காசை தேடி தேடி ஓடுகிறார்களாம். இவனும் ஓடுறான், இவன் கூட இவன் ஆரோக்கியமும் ஓடுதான். அந்த காசை பூரா கிடைச்சதுக்கு அப்புறம் வாங்கி கையில வச்சுட்டு என்னப்பா எப்படி இருக்கேன்னா, இப்ப நானும் அந்த காசும் சேர்ந்து ஆரோக்கியத்தை தேடி ஓடுகிறோம். முதல்ல ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சு, இவரும் ஆரோக்கியமும் சேர்ந்து காசை தேடி தேடி ஓடினார்கள். போய் எங்க கிடைச்சு போச்சு காசு, அவ்வளவோ எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப என்னப்பா பண்ற, நானும் அந்த கிடைச்ச காசும் சேர்ந்து மிஸ் ஆன ஆரோக்கியத்தை தேடி நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதாவது அல்லாஹ்வுடைய நியமத்துகளை ரொம்ப பெருசாவெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க கேட்ட ஹதீஸ் தான். 3 விஷயம். காலையில எந்திரிக்கிறப்ப யாரோட பயமும் இல்லை, யாரோட பயமும் இல்லை, உடம்பு நல்லா இருக்குது, அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான உணவு இருக்கு, நாளைக்கல்ல அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான இருக்கு. இவனுக்கு இறைவன் துன்யா பூராத்தையும் கொடுத்த மாதிரி இவன் நியமத்துகளை உடையவன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அன்கானமின்கும் ஆமினன் ஃபீ சர்பிஹி, அவன் அவனுடைய குடிசையில் அல்லது வீட்டில் நிம்மதியாக இருக்கிறான், யாரோட பயமும் இல்லை. முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, எந்திரிக்கிறான், அன்னைக்கு உடம்பு நல்லா இருக்கு, உடம்புல பிரச்சனை இல்லை. வஇந்தஹு கூத்து யௌமிஹி, அன்றைய நாளுக்கு தேவையான உணவு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை கவனிங்க, இந்த 3ஐயும் சொல்லிட்டு ஃபகன்னமா ஹீஸத் லஹு துன்யா பிஹதாஃபீரிஹா, இந்த துன்யா முழுக்க, இந்த துன்யாவின் எல்லாம் ஓரச்சாரம் எல்லாம் சேர்ந்து அப்படியே துன்யாவை கொடுத்தது போல அல்லாஹ் இவனுக்கு நியமத்துகளை கொடுத்து விட்டான். இந்த 3 இருக்கிற நம்மோ அது பெரிய நியமத்துன்னு விளங்குறதே இல்லை. இன்னைக்கு காலையில எந்திரிச்சிருக்கோம், உடம்பு நல்லா தான் இருந்திருக்கும், பயம் இல்லாம தான் இருந்திருக்கும், அது எல்லாம் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு தேவையான அளவுக்கு நமக்கு உணவு அல்லது பாக்கெட்ல காசு இருக்குது, பெரிய நியமத்தாக நம்ம நினைக்கவே இல்லை. இது எப்போ தெரியுமா இந்த நியமத் தெரியும்? அவர் உட்காந்து பேப்பர் பார்த்துட்டு இருக்கிறப்ப, டிவி பார்த்துட்டு இருக்கிறப்ப படிப்பார். நைட்டு தூங்கினவங்க அப்படியே சரிஞ்சு உழுந்து எல்லாம் உள்ள போயிட்டாங்கன்றப்ப தான் நாம காத்தான நல்லா தானே எந்திரிச்சோம் அப்படிங்கிற யோசனை அப்போ வரும். ஒரு ஊரே அப்படி போயிருச்சுங்கிறப்ப தான் தெரியும். உண்மை என்னவென்றால், ரப்பு ஏற்கனவே எந்த நன்மையில நம்மை வைத்திருக்கிறானோ அந்த நன்மை அப்ப புரியறது இல்லை. போன பிறகு இந்த சாதி ஷீராஸி ரஹிமஹுல்லாஹ் நிறைய குட்டி குட்டி கதைகள், அற்புதமான பாரசீக கவிதைகள்லாம் எழுதி நீதி போதனைகள், ரொம்ப மாரல் சயின்ஸ் அற்புதமா பாடம் நடத்தக்கூடிய மேதை சாதி ஷீராஸி. அவங்க தான் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 காலுக்கு நல்ல செருப்பு இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டே போனான்னா பார்த்தா 2 காலே இல்லாதவங்க உட்காந்துருந்தான் அப்படின்னு வருமல்ல. அது பாரசி கவிதை அசல்ல. அது சாதி ஷீராஸி சொல்ல வர்றாங்க, எல்லாத்துக்கும் செருப்பு இருக்குது, எனக்கு நல்ல செருப்பு இல்லையே அப்படின்னு. பெருநாள் அன்னைக்கு செருப்பு நல்ல செருப்பு இல்லைன்னு கவலையோட போறப்பதான் 2 காலும் இல்லாம உட்காந்துருக்கிறவனு பார்த்தானா. பார்த்துட்டு, ரப்பே நான் செருப்பு இல்லைன்னு நான் நொந்துக்கிட்டேன், ஆனா காலே இல்லாதவனை பார்க்கறப்ப தான் தெரியுது அப்படின்னு. நமக்கு கொடுத்திருக்கிற ஒன்று யாருக்கு இல்லையோ அதை இழந்தவனை பார்க்கிற போது நமக்கு தானாகவே ரப்புடைய நினைப்பு வரணும். அந்த நியமத்துகள் என்னங்கிறத நாம சமயத்துல புரியுறது இல்லை, மற்றவங்களுக்கு இல்லாதங்கிறத பார்க்கறப்ப தான் புரியுது. இங்க சொல்றான் ஒரு வார்த்தை, நீங்க ரப்புடைய நியமத்தை என்னன்னாலும் எண்ணி முடிக்க முடியாது, ஆனா அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் கிருபையாளன்னு சொல்றான். ஏன் தெரியுமா? நீ என்னவே முடியாதுங்கிறப்ப நீ நன்றி செலுத்திடவா போற? கண்டிப்பா நீ நன்றி செலுத்த மாட்ட. இருந்தாலும் நான் கொடுத்த எல்லா நியமத்துகளுக்கும் நீ நன்றி செலுத்தவில்லை என்பதை
நான் மன்னித்து விடுகிறேன் அப்படின்ற ஒரு சிக்னல், ஒரு சைகனை அந்த ஆயத்திற்குள்ளே சிலேடையாக அல்லாஹ் ஒழித்து வைத்திருக்கிறான். சொல்லுகிறான், அல்லாஹ் மன்னிப்பவனும் கிருபையாளனுமாக இருக்கிறான். நீங்க இந்த விஷயங்கள்ல மனசுல எதை மறைச்சு வச்சிருந்தாலும், மனசுல எதை பகிரங்கப்படுத்தினாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த நியமத்துகளை எல்லாம் இவ்வளவு நேரம் நம்ம ஆரம்பத்துல சொன்ன வானம் பூமியிலிருந்து இப்போ கடல் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றான். இதெல்லாம் விட்டு போட்டு நீ ஏன் யாரையோ போய் வணங்கிட்டு இருக்கிற? அவங்க எல்லாமே படைக்கப்பட்டவங்க, அவங்க படைக்கிறவங்க இல்லை. ரொம்ப பச்சையா ஒரு வார்த்தை சொல்றான், அம்வாத்துன் கைரு அஹியா, பிணங்கள் பாதெல்லாம். அம்வாத் மௌத்துகள், கைரு அஹியா உயிர் இல்லாத பிணம். இந்த உயிர் இல்லாத பிணங்களையா வணங்குற? முதல்ல அந்த பிணங்களை எப்ப மறுமையில எழுப்புவோன்னு அதுகளுக்கு தெரியாது. எந்த கல்லுக்காவது எந்த கடவுளுக்காவது இவர்கள் வணங்குகிற தெய்வங்கள்ல யாருக்காவது எப்ப எழுப்பப்படுவோன்னு தெரியுமா? தெரியாது. எனவே யாரெல்லாம் 23வது வசனத்தில் அல்லாஹ் இதற்கு ஒரு முடிவுரை சொல்லுகிறார். யாரெல்லாம் ஆகிரத்தை மறுக்கிறார்களோ அவங்க வேணும் பெருமையால் அவர்களுடைய உள்ளங்கள் மறுக்கிறது. அவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான். இப்படி பெருமை அடிக்கக்கூடியவர்களை ரப்பு விரும்புவதில்லைன்னு அல்லாஹ் முடிக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட நியமத்துகள்ல லாஸ்ட் 3 வசனம் சொல்றது என்ன தெரியுமா? உலகத்தின் ஆக பெரிய நியமத், நம்ம இப்ப ஆஃபியத்துன்னு சொன்னோமே, அதை விடவும் பெரிய நியமத்து ஒன்று இருக்கு நமக்கு. என்னன்னா, அல்லாஹ் கொடுத்திருக்கிற இஸ்லாம். நம்மளை ரப்பு முஸ்லிம் ஆக்கியிருக்கான், நம்மளை ரப்பு மோமின் ஆக்கியிருக்கான். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுவதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நம்முடைய வாழ்க்கையில பல தடவை வாயில வருவதற்கு பொதுவாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான்ங்கிறத விட இந்த உலகத்துல பெரிய நியமத்து வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் சொல்றான், யார் யாரையோ வணங்குறாங்க, அவைகளெல்லாம் பிரேதங்கள், அவர்களுக்கு உயிர் இல்லை, உணர்வில்லை, எப்ப எழுப்பப்படுவோன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போ அல்லாஹ் புரிந்திருக்கிற நியமத்துகளிலேயே ஆக பெரிய நியமத்து எதுன்னா இஸ்லாம் என்கிற நியமத். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே காஃபிருக்கும் தான். சூரியன் சந்திரன் நமக்கு மட்டுமல்ல, கால்நடைகள் நமக்கு மட்டுமல்ல, கடலை சொன்னா, இதை சொன்னா, திடலை சொன்னா, மலை, மரம், மட்டம், நதி, இதெல்லாமே நமக்கு மட்டும் இல்லை, அது காஃபிர்களுக்கும் தான். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நமக்கு என்று ஒரு ஸ்பெஷலைஸ்டு அல்லாஹ் வைத்திருக்கிற ஆக பெரிய நியமத் இஸ்லாம் என்கிற நியமத். யாரோ முன்னோர்கள் செய்த துவா நம்மெல்லாம் கேட்கவா செஞ்சோம்? எங்களை முஸ்லிம் ஆக்குன்னு. முன்னோர்கள் செய்த துவாவில் முஸ்லிமாய் மூமினாய் பிறந்து யா அல்லாஹ் உன்னை தவிர வேற இறைவன் இல்லை என்று சொல்லும் தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த ஒரு நியமத்து போதும் மௌத்தா போறவரை சஜிதால இருக்கிறது. வேற நியமத்தெல்லாம் அப்ப துவா செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய நியமத்துகளின் அருமையை புரிந்தவர்களாக, அதற்கு நன்றி செலுத்துபவர்களாக, அந்த நன்றியை முழுமையாய் செலுத்த முடியவில்லை என்று ரப்பிடத்திலே நம் குறைகளை சொல்லி அழுபவர்களாக, வாழும் காலமெல்லாமும் வாழ்ந்து மரணிக்கிற நேரத்திலேயும் கலிமா தௌஹீதோடு அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்வானாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி மா சஅலக மின்ஹு அப்துக வ நபியுக வ ஹபீபுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஷர்ரி மா ஸ்தஆதக மின்ஹு அப்துக வ நபியுக வ ஹபீபுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.